சாஸ்திரத்தில் இவ்வளவு இருக்குது. நான் அந்த சாஸ்திரத்தை படிக்கல. அந்த விளைந்த உணர்வுகள் ஒவ்வொரு உடலையும் உணர்ந்த உணர்வுகளை வெளிப்பட்டு ஈஸ்வரியன் கவர்ந்து அலைகளாக வைத்திருக்கு. இதை நீங்களும் பெறலாம். எல்லாரும் பெறக்கூடிய சக்தி தானே. கடல்ல எத்தனையோ வகையான நிலைகள். கடல் அள்ளி போயினா கடல் குறைஞ்சா போகுது. இப்ப மனிதன் நினைச்சுதான் நான் தெரிந்து கொண்ட சக்தி அர்த்தம் தெரிஞ்சு வேணா எனக்கு மரியாதை இல்லாம போகுது. அதுல ஒன்ன மறைக்கிறான், அவன் இன்னொருத்தன் தெரிஞ்சான் அவன் கொஞ்சம் மறைக்கிறான், இன்னொருத்தன் தெரிஞ்சான் அவன் கொஞ்சம் மறைக்கிறான். சுத்தமாவே இப்படி மறைச்சுட்டான். இப்படி மறைந்துதான் வாழுகின்றது சக்தியின் சுரூபங்கள். ஏன்னா தான் வாழணுங்கிறதாக மனிதனுக்கான ஒரு படி நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இயற்கை நிலைகள் மறைந்து போய் காணாம தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த இயற்கை உண்மை நிலைகளை நாம யாரு, எதனால் உருவாக்கப்பட்டது என்ற நிலையை அகசியன் தெளிவாக கூறப்படுகின்றது. அகசியன் நூல்களை எப்படி அது காணாமலே பண்ணி வச்சுட்டாங்க. நீங்க தேடி பிடிச்சான்னு பிடிக்க முடியாது. ஆனால் அவங்க உடல்ல விளைந்தது இன்று பூரா மறைந்திருக்கிறது. அதனால இந்த இடத்துல இந்த உண்மையை சொல்லப்படும் போது உங்களுக்குள்ள பதிவாக அப்படின்னு ஏங்க போகும்போது கொஞ்சமாவது உங்களுக்கு கிடைக்கும். அது நினைவாக்கப்படும் போது அவன் பெற்ற உண்மையை நீங்க அறிகிறீங்க. அவனுக்குள் தீமையை நீக்க உணர்வு நீங்கள் பெற தகுதி பெறீங்க. அது எப்படியும் பெற செய்ய வேண்டும் அப்படிங்கிறான். ஏன்னா இந்த பக்கமெல்லாம் எனக்கு ஒரு நாள் எடுத்து வந்தார். காட்டுக்கொள்ளைக்கும் நாட்டுக்கொள்ளைக்கும் எல்லாம் சுற்றி வச்சு எப்படியெல்லாம் இயற்கை உருவாகிற இந்த நிலையை நாம உட்கார்ந்து நல்ல சாப்பிட்டு வந்து உட்கார்ந்து நல்ல ஜம்மன் கேட்கிறோம். அந்த சாப்பாடே சாப்பிட விட மாட்டேங்க. என்ன இந்த இவ்வளவு அரிசி எடுத்து வச்சு ஒரு டப்பா எடுத்து வைக்கிறோம். 2 மோர் மிளகாய் இதெல்லாம் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். அதில் இதில் ஒரு துண்டு அதில் ஒரு துண்டு போட்டு காய்ச்சி 2 பேரும் சாப்பிடணும். வெறும் தண்ணியா. அதுக்கப்புறம் பச்சளை ஏதாவது 2 சாப்பிடாது அப்படிங்கிறது. அது என்ன பச்சளை எனக்கு தெரியாது. சாப்பிடா சரியா போகும் பாரு. அந்த பசி தாங்கக்கூடிய நிலையும் தேய்ச்சி சாப்பிட்டு இருப்பாரு. இந்த பச்சளை என்னடா பண்ணுதுன்னு பார்க்கணும். அந்த பச்சளை உணர்வு உண்டாகணும். அது காத்துல இருந்து உங்ககிட்ட எப்படி வருது, உனக்கு மனம் வந்துகிட்டே இருக்கு, எப்படிடா எச்சி ஊறுது, உனக்குள்ள எப்படிடா பசி தீக்குன்னு சொல்ற. அந்த உண்மையை உணர்த்துறதுக்காண்டி இதையும் சுருக்கி அதையும் செய்து அந்த அனுபவ ரீதியில தெரிந்து கொள்றது. பட்னியாம் போட வைப்பாரு. காத்திருந்து சுவாசிக்கு நம்மளுக்கு என்ன தெரிய போகுது. அதனால அந்த உமிழ் நீர் மாதிரி உடலுக்குள்ள போனோடனே பாக்கி ஏதோ தண்ணி குடித்தாலும் கூட மாற்றி இதை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டு ஒரு செடியை கூப்பிட்டு எடுத்து சொல்றாரு. அந்த செடியை எடுத்துட்டு வந்து தண்ணியில கொஞ்சோண்டு பண்ணுங்க. அது நொங்கு மாதிரி ஆயிப்போம். நொங்கு மாதிரி ஆயிப்போம். எப்படி ஆச்சு தண்ணி உடஞ்சி போச்சு இல்லடா அப்படின்னாரு. அது இன்னொரு செடியை போட்டோன்னு ருசியா உருவாக்க சாப்பிடணும். இப்படி எல்லாம் இயற்கை நீதிகள் ஒன்றோடு ஒன்று சேர்க்கப்படும் போது தண்ணியில பட்டவன அதிகமாகுது. தண்ணி எப்படிதான் வந்தது அப்படின்னு கேட்கிறார். எனக்கு என்ன தெரியும். இந்த மாதிரி இங்க காட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு தண்ணி எப்படிதான் வந்ததுங்கிறாரு. எனக்கு என்ன சாதிக்க. அப்புறம் அது விளக்கத்தை சொல்லுவாரு. சொல்ல போகும்போது நான் கேட்டேன்னா அவர் சொல்றது ஏதாவது ஒன்று பூர்வபடியா சொல்றது. நீ சொல்ற அதை சொல்றாங்க. ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம்னா அது எனக்கு சொல்லு அப்படிம்பாரு. நான் எங்க சொல்றது வாயில வந்து சொல்றேன். அதுக்கப்புறம் தெரியாது. இந்த மாதிரிதான் பார்வதி பஜே அரகரா நமசிவான்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் அவரோட அர்த்தம் தெரியாத பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதை சொல்வார். இந்த மாதிரி முழுமையும் உண்மையும் உணர்வையும் இயற்கை எப்படி இயக்குகின்றது அதை நீ தெரிந்துகிறது அனுப்ப கோல் பாருங்க. அவர் கேட்கறதுக்கு திருப்பி பதில் சொல்ல என்ன எப்படின்னு கேட்பாரு. எப்படின்னு சொல்ல கோய்ப்பாரு. எதுக்கு பதில் சொல்றது? இதுதான் உண்மைன்னு சொன்னா எப்படிதான் உண்மைன்னு கேட்பாரு. இது பொய்ன்னு சொன்னா எப்படிதான் பொய் அப்படின்னு கேட்பாரு. ரெண்டுக்கு நான் விளக்க என்ன சொல்றது. இயற்கை நிலைகள் எப்படியோ மாறி இது அறிந்து கொள்வது எப்படி அப்படின்னு இந்த தண்ணி புழிஞ்சவொன்னு எப்படிதான் நொங்கா மாறுது. அதோட சேர்த்தன இது எப்படி விஷயம் மாறுது. அல்வா மாதிரி அறுத்து கொடுக்குறாங்க. வேறு 2 பச்சளையை கொடுத்து அல்வா மாதிரி இருக்கு. முதல்ல நொங்கு மாதிரி தெரியுது. அப்புறம் மற்றொரு சேர்த்தான் ருசியா இருக்கு. அப்புறம் வேற என்ன பச்சளை காட்டு ரொம்ப ருசியா இருக்கு. இது கொண்டு போன எவ்வளவு அரிசி
2-3 மாசம் வச்சு சாப்பிடும். ஆனா இதை எடுத்து பேருக்கு வச்சுட்டு வேக வச்சு வெறும் தண்ணி, இந்த மிளகா, அந்த கத்திரிக்காய், மோர் மிளகாய் இதை போட்டு அந்த தண்ணிக்குள்ள இது ஒரு துண்டை போட்டாச்சுன்னா இந்த காரம் வந்துடும், இந்த சுவை வந்துடும், அதில் உப்பு இருக்கும். 2 தான் கொண்டுட்டு போவோம். அதை எடுத்து நல்லா வடிகட்டி சாப்பிடும். அதுக்குள்ள இத்தனை வித்தைகளும் காட்டுவார். நான் நினைச்சுக்கிறது வேற ஏதாவது வித்தை வேலையை தான் செய்கிறார் போடுக்கு அப்படின்னு. அப்ப அந்த நேரத்தில் இந்த சந்தேகங்கிற குரு காட்டினாலும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏதோ மேஜிக் வேலை பண்ணி தான் அந்த தண்ணியை கொண்டாடான்ட்டு. அப்புறம் இவருக்கு தெரியாதபடி நான் போய் இதே மாதிரி செய்து பார்ப்பேன். செய்து பார்த்தானே உண்மையா தெரியுது. இதே மாதிரி தான் ஒரு சமயம் என் வீட்டில் அப்படி இருக்கு இப்படி இருக்கும்ல, தங்கத்தை செய்யறது கற்றுக் கொடுத்தாரு. ஈயம் வாங்கிட்டு வாடா அப்படின்னாரு. வாங்கிட்டு வந்து ஒரு கரண்டி வாங்கிட்டு வாட, தாடிக்கிற கரண்டி, அதையும் வாங்கிட்டு போனேன். காட்டுக்குள்ள கொண்டு போனேன். நீ அந்த இடத்துல போய் அந்த குப்பையெல்லாம் அடிட்டு வாழங்க, இந்த இடத்துல போய் இந்த குப்பையை அடிட்டு வாழங்க. இப்படி 4-5 இடத்துல இந்த குப்பை அடிட்டு வந்து முதல்ல இந்த கரண்டி இங்க வச்சுட்டு நெருப்பு வைதான் வச்சோன்னு இந்த குப்பையெல்லாம் கலந்து வச்சிட சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எரிச்ச உடனே அந்த கரண்டி பல பல பலன்னு மின்னுது. எப்படிதான் இருக்குதுன்னாரு, பல பல பலன் மின்னுது அப்படின்னாரு. சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், எப்படிடா இருக்குது, பல பலன் மின்னுது சாமி, எப்படிடா இருக்கு, தக தக தகன்னு மின்னுது அப்படின்னு. அப்புறம் என்ன செய்யறாரு, அப்புறம் சொன்ன எப்படிதான் இருக்குதுன்னு சொல்றாரு. அப்புறம் பார்த்தேன் வேற வழி இல்லை, எத்தனையோ மாற்றி மாற்றி பார்க்கறோம், ஒன்றும் முடியல. அப்புறம் என்ன செய்ய, தங்க மாதிரி மீன் அப்படி சொல்றாருன்னு சொல்லி போட்டு டப்புன்னு போட்டு மூடுறாரு. மூடின உடனே என்ன ஆகுது, கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தோம்னா அப்படியே தங்கிக்கிட்டு பார்த்தா அதை கொண்டு எனக்கு தெரிஞ்ச நகைக்கடையில் கொண்டு கொடுத்தோம்னா, பைத்தியக்காரங்கிட்ட சுத்துறது இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டு, நீ காரியம்லாம் நான் போய் சுத்துவையா, எவ்வளவு தங்க வேணாலும் கொண்டா நான் வாங்கிக்கிறேங்கிற அந்த ஆள் எவ்வளவு வேணாலும் கொண்டாங்கிறார். இதோட இந்த செம்பு கலந்தாலையா அந்த தங்கத்துக்கு மதிப்பு இருக்கு, அதனால அவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு சொல்றாரு. அதை வாங்கிட்டு காசை வாங்கிட்டு வந்தாங்க. அவர் கையில கொடுத்தவன் என்ன செய்த, ஆளு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து பிள்ளை எத்தனை பேர் இருக்காங்க, காசு வாங்கிட்டு எனக்கு ஒரு 8 அணா கிடைச்சு வித்துட்டு வந்தது. அவர் என்ன சாமி 1 ரூபாயாவது இருக்குங்க, 1 ரூபா கொடுத்தாரு. இந்த மாதிரி செய்துட்டு இப்போ அவர் சொல்லிட்டு வந்த இடங்களெல்லாம் இதே மாதிரி நானும் எடுத்துட்டு போய் கரண்டி எடுத்து நான் செய்த ஒன்று என்ன, இப்போது இதே அந்த கடைக்கு கொண்டு போன வேற விதமானட்டு நமக்கு தெரிஞ்ச இந்த தங்க நகை செய்கிற ஆசாரியர் அங்கே கொண்டு போய் இதே மாதிரி செய்து பண்ண, அதே மாதிரி சொன்ன மாதிரி பார்த்தோன்னா தங்க கட்டியா இருக்கு. சரி நிஜம்தான் அப்படின்னு இந்த சட்டைக்குள்ள எத்தனை ரகசியம் இருக்குது, இதை எடுத்துட்டு வந்து தனியா போனா கூட போட்டு பிரிச்சு பார்க்கலாம் இந்த புத்தி போகுது. ஆனா அவருக்கு தெரியாம நான் திருடணும்னு நிலைய வருது. எனக்கு அந்த சமயம் அந்த புத்தி போகுது. இப்ப நாம சொல்றோம்னு வச்சுக்கோங்க, இதுல கெட்ட வழியில எப்படி செய்யறது, நல்ல வழியில என்ன செய்யறது, இப்ப நாம இந்த உபதேசத்தின் வாயிலை சில சொன்னதுல சில மாந்திரிகம் எப்படி செய்யறது, பிறரை எப்படி ஏமாத்துறது, ஏன்னா எதை செய்யணும் அப்படின்னு சொன்னபடி இந்த மாதிரி நான் பழைக்க கொடுத்தவங்க நிறைய பேர் என்ன செய்யிட்டாங்க, இந்த குறுக்கு வழியில போயிட்டு நான் தான் குருங்கிற நிலையும் போயிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிறாங்க. எனக்கு உண்மையை நான் எப்படி குருநாதர்கிட்ட கத்துக்கணும் இந்த குறுக்கு புத்தியில வந்தனோ, இதே மாதிரி ஆசை தோண்டப்பட போகும்போது என்ன செய்யறாங்க, ஒரு மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற ஒரு பையனுக்கு எப்படி சத்தி சாய்பாபா லிங்கத்தை கட்டி கொடுக்குறான்னு சொல்லி அது அந்த உணர்வு காத்துல எப்படி இருக்குது, அது உணர்வு எப்படி அவன் கட்டி கொடுக்க ஆரம்பித்தான். அப்புறம் இந்த நெருப்பை போட்டு பல பொருள்களை போகும்போது இந்த மந்திரத்தை சொன்னா என்ன ஆகுது அப்படின்னு அவனுக்கு சொல்லி கொடுத்தேன். அந்த சொல்லி கொடுத்தவன் நினைச்சு இந்த உணர்வோட கலந்த உடனே அதை நினைச்சு அந்த உணர்வு பரவுது. அப்ப இந்த பிராண்டுகள் எல்லாம் சுத்துது, வட்டம் இடுது. அப்படின்னா அன்னைக்கு இந்த யாகத்தில போட்டு இந்த மந்திரங்களை சொல்லிதான் இந்த ஆவிகள் வெளியேறணும். அதே மந்திரத்தை சொல்ல போகும்போது இதுக்குள் பட்ட அந்த மனங்கள் வரும், அது நுண்ணி அலைகளை அறியக்கூடியது. அதனால அது கொஞ்சம் மனம் இருந்தால் தெரிந்து வட்டமிடும். அப்ப அந்த மாமிசம் அது என்ன, அந்த யாகத்தில பல மாமிசங்களை போடுவாங்க, அந்த ஆவித்தன்மை வரும்.
இப்ப அதே இது உணர்வை எடுத்து இந்த மந்திரத்தை சொன்னோம்னா இதுல 2 புகையில போடும்போது அதே மாமிச வாடை வரும். யாகத்தீயில போடுற பாருங்க, இதை மறைக்கிறதுக்காண்டி பல பொருள்களை போட்டு மறைப்பாங்க. அதே மாதிரி வர்றது எப்படின்னு குருநாதர் சொன்னதை நாம் பரிசித்து பார்க்கறது இவங்கிட்ட சொன்னது. இதை செய்தவன் என்ன செய்தான் ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது, எதை மறைச்சிட்டு வந்தோம் எப்படி எல்லாம் மறைச்சிட்டு வந்தோங்கிறதுக்காண்டி சொல்ல வரும். அவன் இந்த மாதிரி செய்யறக்காரன்னு அது பெரிய குருவாயிட்டாரு. அடுத்தபடி தப்புடைய சீடர்களை சேர்க்க ஆரம்பிச்சான். இப்ப ஞான குருவை மறந்துட்டாங்க. குருநாதர் நேரடியாவே என்னை விட்ட கொடுக்குறாரு அப்படின்ட்டாங்க. என்ன இருக்கிற அந்த பையன் இருக்கான். இப்படி அவனுக்கு கொடுத்த நிலைன்னா அவங்க பாட்டிக்கும் முடக்குவாதான். அந்த முடக்குவாதத்துக்கு நீ இந்த மாதிரி செய்து, ஏன்னா அந்த ரத்தத்தில் கலப்புள்ளதை நீ இந்த மாதிரி செய்தன்னா சரியா போகும் அப்படின்னு சொன்னோன்னு அந்த பாட்டிக்கு சொன்னாங்க. அதே மாதிரி செய்த உடனே எந்திரிச்சு நடக்க வந்தது. அப்ப அவனுக்கு இந்த பச்சளை என்னென்ன பச்சளைன்னு சொல்லிட்டு போகும்போதே நுகர்ந்து பார்த்தா தெரியும் அப்படின்னு அந்த உணர்வு சொல் பரிசு போதும். அதை எடுத்துட்டு வந்து இவன் கொடுத்த உடனே என்ன ஆயிப்போச்சு, அந்த அம்மா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சு. நடந்த நிகழ்ச்சி ஏன் எப்படி குருநாதர்கிட்ட நான் அந்த தங்கத்தை எடுத்துக்க நினைச்சனோ அதே மாதிரி இங்கேயும் நடக்குது. இப்ப நிறைய நடக்குது. எனக்கு அந்த தங்கத்தை பற்றி ஆசை வந்தது. இவங்களும் கற்றுக்கொண்டா நானும் சம்பாதிக்கலான்னு ஆசை வந்துடும். இந்த ஆசை இந்த உடல் ஆசை தான் வருது. அப்ப நான் அவன்கிட்ட சொல்லி எல்லாம் பண்ணி வளர்ச்சியாகி வந்தாங்க. அப்போ அந்த உண்மையை தெரிந்து கொண்ட பின் காட்டுக்குள்ள போன பச்சளை எடுத்துருந்தாங்க. அப்ப பச்சளை எடுத்து வந்தோடனே இந்த ரசமணி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி போட்டு இந்த எல்லாத்திலையும் சூரியனுடைய பாதரசம் தான் எல்லாத்திலையும் கலந்துருக்கு. அந்த மோதும் போது பாதரசத்துக்குள் எது எது கவருதோ அதெல்லாம் செடி கொடி எல்லாத்திலையும் உண்டு. அதுதான் உலகை உருவாக்கக்கூடிய விந்து என்ற நிலையில போகும்போது ஒவ்வொன்றும் குருநாதர் சொல்லி கேட்கிறார். அதுல என்னென்ன பச்சளைகளை சேர்க்கப்படும் போது இது உரையுது, அது ஜீவன் உள்ளதாக மாறும். நாம் அதே பாதரசத்தின் உணர்வு சேர்க்கும்போது உயிரோடு சேர்த்து இது ஒரு பாதரசம் தான். அதோடு உணர்வை சேர்த்து உணர்வின் தன்னை தீமைகளை நீக்கிடும் உணர்வை சேர்த்து இதை அனுசி ரசமணியாக்கு. அந்த ரசத்தை நீ மணியாக்கு உணர்வு ஒளியாக்குன்னா அது அன்றை கொடுத்தார். அதை நாம் இவங்களுக்கு இந்த ரசமணி என்ற நிலையில் இன்றைக்கு நம்ம குருநாதர் சமாதியில் ரசமணி சித்தார் என்று பேர் வச்சிருப்பான். ஆனா அவனுக்கு என்னன்னு தெரியாது. அவனுக்கு செத்து போனாங்க இப்போ. ஏன்னா ஒவ்வொருத்தரும் இந்த பின்பற்றி சில இந்த உடலின் இச்சைக்குத்தான் வளர்க்க தொடங்கினதை தவிர இந்த உண்மையின் இயக்கத்தை அறிய முடியவில்லை. இவருக்கு தெரியும் அந்த மேட்டுப்பாளையத்து பையனுக்கு என்னென்ன செய்தாருன்ட்டு. ஆனா அந்த மாதிரி போன உடனே சில பேரை இந்த மாதிரி அவனுக்கு காமிச்சு கொடுத்தது அவங்க பாட்டிக்கு இந்த மூலம் இதானது. அப்புறம் என்ன ஆயிப்போச்சு, இந்த ஒவ்வொரு உடலுக்குள் வந்து பிரிது ஒரு ஆன்மாக்கு என்ன செய்யுது அப்படின்னு இந்த இளம்பருவத்தில் இருந்தா நான் பையனுக்கு சுத்தி காட்டினேன். அப்ப அந்த உணர்வு பட்டப்படி இன்னொரு உடல் ஆவி இருந்தா நான் ஆட ஆரம்பிச்சேன். அந்த பையனுக்கு கண்டாங்க. ஏன்னா இளம் பையதா இருக்கனால சில உணர்வின் இயக்கங்களையும் நான் வெளிப்படுத்துறதுக்காண்டி காமிச்சேன். அது ஆரம்பித்தோன்னு என்ன செய்யறதுங்க, எல்லாம் அங்கிருந்து வர்றவங்க யார் யார் ஆடியில் இருக்க ஆட ஆரம்பிச்சு. அப்ப அந்த ஆட ஆரம்பிக்கிறது என்னன்னு அவனுக்கு நான் சொல்லிக் கொடுக்கல. ஆனா நம்ம கிட்ட கேட்டுதான் தெரிந்து கொண்டுங்கிற நிலையை இல்லாமல் அவசியத்துக்கு ஆக்கி கூடாது. எதுவும் உண்மை வேணும் இல்லைங்க, அதனால புரியாத நிலைகள் இருந்தது. அப்ப என்ன செய்தாங்க, ஒவ்வொரு உணர்வும் ஒரு உடல்ல எப்படி இயங்குது அப்படிங்கிறதுக்காண்டி அவன்கிட்ட தெரிவிச்சது. அப்போ ஒரு மனிதன் திருடு, அதை வந்து ஒருத்தன் திருடு போயிட்டு போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த பையன்கிட்ட வந்த உடனே நீயே திருடி இருக்கிற, நீயே இல்லைன்னு சொல்றேன்ட்டு அந்த உண்மையை சொல்ல ஆரம்பிச்சு அவன் உதைக்கிறதுக்கு ஆரம்பிச்சான். எனக்கு காணாம போச்சுன்னு மறைச்சிடலான்ட்டு இவங்கிட்ட வந்து கேட்டோடனே நீ தான் ஏன் திருடி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா எங்களுக்கு தெரியாது. இப்படி திருடு போன உணர்வுகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் அந்த பாட்டி இருந்தது மூத்துவாதம், அந்த சரவாங்கி எதோ மூத்துவாதம் வந்து நிமிர்ந்து நடக்கக்கூடிய பருவம் வந்தது. எல்லாரும் சொல்லியிருக்காங்க, உன் பேரன் இப்படி ஜோசின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கடைசியில் சாமியாரா போவான் அப்படின்னு சொல்லி. அதான் நான் சாக போற வயதில் இருந்தாலும் பரவாயில்ல,
அவன் எதிர்காலம் நல்லா இருக்கணும், அந்த ஜோசியம் சொல்றது ஆவிகள் ஆடுறது இந்த மாதிரி நிலைகள் ஆன உடனே அவனோட சேர்ந்ததாகி போச்சு. அப்ப அந்த ஆவிகளில் சேர்ந்து இந்த உணர்வுகள் அதிகமான பின் இந்த மந்திரவாதிகள் என்ன செய்வாங்க, மந்திரங்களை சொல்லி யாகத்தை வளர்க்கிறது, அதுக்கு அவனுக்கு காப்பு கட்டு கட்டுவாங்க. ஏன்னா இதைக்காட்டு ஒரு முழுத்தனமான உணர்வு மந்திரங்களை சொல்லி அந்த ஆவிகள் என்னை தாக்காது இருக்கிறதுக்காக வேண்டி அந்த மாதிரி செய்வாங்க. ஆனால் இவன் இந்த நிலையை ஆன உடனே அந்த உண்மைகளை அவன் சில இதுகளை சொல்ல கும்பிட வேலை செய்ய ஆரம்பிச்சு. அவன் போன உடனே மஞ்சத்துண்டு இதுகள்லாம் போட்டு காப்புகளை கட்டி இது உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும்னு செய்ய ஆரம்பிச்சேன். எல்லாம் வயசு பிள்ளைகளாக சேர்த்து நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிடுறாங்க, சாமியாரா பண்ணிட்டு நிறைய பேர் அந்த மாதிரி செய்துட்டு அவன் ஒரு குரூப்பை சேர்த்து அவங்க பாட்டி இதெல்லாம் கேட்டு இருந்துட்டு ஐயோ சாமியாரா போனா என்னன்ட்டு நான் அந்த மருந்துகளை காமிச்சு கொடுத்திருந்தாலும் இவன் போற போக்க பார்த்த உடனே சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். அவனை தெரியப்படுத்துறதுக்காண்டி சில நிலைகளை செய்தான். கடைசியில் இவன் இந்த மாதிரி செய்து அவங்க பாட்டி கொடுத்தான். உள்ளதும் போச்சு உள்ளகன்னாங்கிற வேலை மறுபடியும் நிமிர்ந்து வந்தது போயிடுச்சு. கடைசியில் திருப்பூர்ல மகன் வீட்டில் தான் வந்து அந்த அம்மா இறந்தது. ஏனென்றா நாம் நல்லது செய்ய போனாலும் கூட இந்த உண்மையும் இயக்கங்களை குரு இல்லாதபடி அது செயல்படுறதுனால் அந்த தீமைகள் எப்படி செயல்படுது, தீய செயல்கள் எப்படி செயல்படுது, தீயிலிருந்து எப்படி விடுபட வேண்டும் என்ற நிலை அனுபவ ரீதியில் கொண்டு வர்றதுக்கு இந்த இளமை பருவத்தை தேர்ந்தெடுத்தாலும் நான் தங்கத்தில் ஆசைப்பட்ட மாதிரி அவனும் ஆசைப்படுறான். அதனால முழுமை அவனும் அறிய முடியவில்லை, அவனுக்கு சார்புடையோருக்கும் அறிய முடியாம போயிடுச்சு. இதே மாதிரி கோயம்புத்தூர்ல ஒரு அம்மாவுக்கு பிள்ளைங்க அதுவும் என்ன செஞ்ச ஆவிகள் ஒரு உடல்ல இறந்துருச்சுன்னா அந்த உடலுக்குள் வந்தால் அந்த ஆவி என்ன செய்யுது, அந்த உடல்ல என்னென்ன பேசிச்சு என்னென்ன செயல் இருந்தது, அது மறைந்து வைத்த பொருள் எல்லாம் எப்படி சொல்றதுன்னு அதையும் அது என்ன செய்திருச்சு தெரியுங்க. பராசக்தியே என்கிட்ட இருக்குது, அதை வச்சு நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன்ட்டு அருளாடி எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ஒரு நூற்றுக்கணக்கான அதாவது கௌரவர்கள் சொல்றோம்ல நம்ம உடல்ல மகாபாரதத்துல கௌரவர்கள் சொல்லுவாங்க. நமக்குள் எடுத்துக்கொண்ட உணவின் தன்மை எதுவோ அதைத்தான் அதை இயக்கும் கௌரவர்கள். இப்படி 100 விதமான கௌரவர்கள் நமக்குள் ஒரு ஒன்றோடு ஒன்று நிச்சயம் தான் எடுத்துக்கொண்ட உணர்வு தனக்கு மாறா வந்துச்சுன்னு விடாது. இப்ப மந்திரத்தை கத்துக்கொண்டானா நல்லது சொன்னா மந்திரத்தை ஏத்துக்கிறானா அந்த கௌரவம் ரெண்ட நினைவு. நாம் நல்ல சக்தியின் தன்மை எடுத்துக்கொண்டால் இதை நல்லது வராதபடி இது கௌரவம், அதன் வளர்ச்சியில் தன் நம் உடல் இயக்கும். இப்படி ஒரு மனிதன் உடல்ல வளர்த்து கொண்ட உணர்வுகள் அவனில் அந்த உடல்ல எப்படி 100 குணங்கள். இப்ப கோயில்களே நாமாவளி சொல்றாங்க, ஒவ்வொரு கோயிலையும் நீங்க எடுத்துக்கொள்றீங்க. கடவுள் அவதாரம் 10 என்றால் தெய்வத்தின் அவதாரங்கள் 10 என்ற நிலை வரும். அது எதன் நிலைகளில் வளர்ந்ததென்ற நிலையும் வரும். அன்ன வாகனம், ஞான வாகனம், சர்ப்ப வாகனம், மயில் வாகனம், இப்படி எல்லாம் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் கொடுப்பாங்க 10 வாகனங்களை. அந்த வாகனங்கள் எதற்கு அப்படின்னா இப்போ பாம்பு விஷத்தை பாய்ச்சி மற்றதை சாப்பிடும், மயில் என்ன செய்யுது விஷத்தை அதை உணவு உட்கொண்டு அந்த விஷத்தை மாற்றுகின்றது. இப்படி ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியில் ஒன்றை ஒன்று கொன்று சென்று ஒன்றென 4 10 சேர்த்து ஒன்றாக ஒரு குணங்களாக மாறுகின்றது. அதனால்தான் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் வாகனங்களை வைத்து இதன் வழியில் நாம் வளர்ச்சி அடைந்தது, அதன் வழியில் வந்தது. ஒவ்வொரு சாமிக்கும் இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. இப்படி 100 விதமான குணங்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் 10, இந்த 100 சேர்த்தால் 1000 ஆகும். ஆக அஷ்டத்திற்கும் அறியும் உணர்வுறுப்பும்போது 8 என்ற 1008 நிலை கொண்டு வருவோம். இப்படி 108 எதன் உணர்வின் தன்மை இதன் உணர்வுக்கப்ப அஷ்டத்திற்கும் அது உணர்வின் தன்மை எப்படி எடுக்கிறது என்று இந்த உணர்வு குணங்கள் மாறுவது எப்படி, இந்த உணர்ச்சியின் செயல்கள் எப்படி மாறுவது, இதெல்லாம் நீங்க தெரிய தெரிஞ்சுக்கணும் என்ற அந்த உண்மையை அறிந்து கொள்வதற்குத்தான் நாம் உடல்ல எந்த குணத்தின் தன்மை எடுத்து இப்ப நம்ம சர்க்கரை சத்துன்னு வரும், அந்த குணத்தை வச்சுட்டு சர்க்கரை சாப்பிட்டா எதிர்நிலையாது. சர்க்கரை அதிகமானால் நம்ம ரத்தத்தை என்ன செய்யுது பூராமே வெள்ள அணுக்களாக மாற்றி விட்டுரும். இதே மாதிரி கோபத்தின் உணர்வானால் கார உணர்ச்சிகள் அதிகமாக தோண்டி விட்டுரும்.
இப்படி ஒரு உணர்வுக்கு ஒரு உணர்வு எதிர்நிலையாக போகும்போது நம்ம உடலை எப்படி போர்கள் நடக்கின்றது, ஒரு மனிதனுடைய நிலையில் எப்படி இருக்குதுங்கிற நிலையை தெரிஞ்சுக்கிறதுக்குத்தான் எல்லாம் குருநாதரம். இதெல்லாம் எதன் வழியில வருது? ஒரு மனிதன் உடல்ல விளைந்ததை சூரியன் கவர்ந்து கொண்டால் வெப்பம் காந்தம் விஷம் என்றாலும் அதன் உடல் விழுந்த காந்தம் எடுத்து தன்னுடன் சேர்க்கப்படும்போது அதை பிரம்மமாக மாற்றி அதன் உணர்வின் மனம் எதுவோ அதன் ஞானமாக அதை இயக்கத் தொடங்கும். அதன் வழியே அதை காக்கும் தன்மை காயத்ரி என்ற புலனறிவை காயத்ரி என்று தெளிவாக கூறப்பட்டு, இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னா காயத்ரி ஜபத்தை செய்வாங்க. எந்த காயத்ரின்னு தெரியாது. தனக்குள் ஒரு மந்திரத்தை சொன்னால் அந்த உணர்வின் தன்மை ஆனால் இது காயத்ரி ஜபம் என்று சொல்வார்கள். இது உணர்வின் தன்மை ஆனால் அந்த உணர்ச்சியின் எண்ணங்கள் அதுதான் வரும். அதன் வெளிக்கொண்டு அந்த உணர்வு வலுவாகி அது எப்படி இயக்கும் என்ற நிலைக்குத்தான் காயத்ரி என்பார். ஏனென்றால் வெப்பம் காந்தம் என்ற உணர்வுகள் ஒரு உணர்வின் சத்தை, ஒரு செடியின் சத்தை எடுத்த சீதா. ஆக இந்த காந்தம் எடுத்ததனால் அந்த சீதா என்ற சுவை சீதா லட்சுமி, அந்த சுவையை மீண்டும் அது வளர்க்கும் தன்மைகள். ஒரு செடியிலிருந்து வரக்கூடிய சத்தை எடுத்துக்கொண்டால் அந்த செடியில் விளைந்த இந்த சத்தினை சூரியன் எடுத்துக்கொண்டால் அதில் விளைந்த வித்தினை பூமியில் ஊண்டினால் புவியின் ஈர்ப்பின் துணை கொண்டு அதே இதை எடுத்து இதை சீதா லட்சுமி எதன் சூரியன் தன்மை அதில் உள்ள காரணம் அதை எடுத்து அந்த சத்தினை வளர்க்கும் என்பதற்குத்தான் இப்படி காரணப்பேர் வைத்து தெளிவாக கூறுகின்றது சாஸ்திரங்கள். இப்படி ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு கொடுத்துறேன். நாம் இந்த மந்திரவாதிகிட்ட போனா கோயிலில் போய் நாம் என்ன செய்யறோம், யாகத்தை செய்து சாமிக்கு சக்தி ஏற்றுறதாக சொல்றாங்க. அவங்க பல வாசனைகளை போடுவாங்க. அதோடு சேர்த்து சோமபானம் என்ற நிலை ஊற்றுவாங்க. அதே சமயத்தில் இந்த மது ஊட்டும் இந்த மயக்க நிலை ஏற்படும் சில குச்சிகளை போடுவாங்க. யாகத்தில் பாருங்க என்னென்ன குச்சியில போகணும், என்னென்ன நிலை போகணும், அதில் கொஞ்சோண்டு அரசும் குச்சியும் போடுவாங்க. இது உணர்வின் தன்மை கொண்டு அரசு எப்படி காத்திலிருந்து நிலையை எடுக்கிறதோ தன்னை வளர்த்து கொள்றதோ அதையும் இந்த குச்சியில போட்டு புகையோட கலந்துடும். அந்த புகையோட வளர்த்து உங்ககிட்ட இருந்தவொடனே மீண்டும் இறந்தாச்சுன்னா ஒரு மனிதன் எந்த மந்திரத்தை நீங்க சொல்லி அதன் உடையில நாம வளர்த்து இந்த வாழ்க்கையை நடத்தினோமோ அந்த தெய்வம் செய்யும் என்ற எண்ணமும் அதன் வழிகொண்டு அர்ச்சனை அபிஷேகம் ஆராதனை எல்லாம் செய்து அது உணர்வின் பக்தி வசத்தில் நமக்குள் சேர்த்துக் கொள்றோம்னா நாம் இறந்த ஒருபாடு அதே யாகத்தை வச்சு அந்த தெய்வத்தின் பேரை சொல்லி மந்திரத்தை சொல்லி இது பண்ணால் இந்த மந்திரத்தை சொல்லி அது வலுப்படுத்துறது தான் என்று காடி என்றால் அதன் உணர்வை தெரிந்து கொண்டால் காயத்ரி. இதன் உணர்வின் தன்மை பெற வேண்டும். இதே மாதிரி எத்தனையோ வகை இருக்கு. அது வலிமை பெற்ற பின் அதை மீண்டும் அதை சொல்லப்படும்போது காயத்ரி ஆகின்றது. அதன் உணர்வின் தன்மை கொண்டு தமக்குள் வளர்க்கும் தன்மை பெறுகின்றது. ஏனென்றால் இத்தகைய மந்திர ஒளிகளின் உணர்வுகள் இந்த உடலின் இச்சைக்கு எப்படி செயல்படுகின்றது என்பதனை இங்கே தெளிவாக கூறுகின்றது. இப்ப நாமும் கோயிலில் எந்த கோயிலில் நாம் பக்தி கொண்டு இருக்கின்றோமோ அந்த மந்திரங்களை சொல்லி நமக்குள் பதிவாக்கிவிட்டால் நாம் இறந்த பின் நம்ம வீட்டு வாசப்படியில் இருக்க 2 மண் எடுத்துட்டு போறோம். நாம கிட்ட இந்த 5ஆம் படை என்ற அரசர்கள் காலத்தில் இந்த மதம் என்ற நிலைகள், இந்த ஆலயம் என்ற நிலைகள் இதை வைத்து இதை ஜபித்து இந்த 108 விதமான சல புராணங்களை வழித்து அதன் வழி கவர்ந்து கொள்கின்றான் அரசர்கள். அப்ப அது உணர்வின் தன்மை நான் பெற்ற பின் அதுக்கு 5ஆம் படை வச்சிருப்ப என்ன செய்யறாங்க, போலீஸ்ல சிஐடி வச்சிருக்காங்க. இவன் என்ன செய்யறான் இன்னைக்கு அரசியல் இதில் சிஐடி. ஆனால் அதே சமயத்தில் 5ஆம் படை இப்ப ஒரு நாட்டுக்குள் தீமை செய்ய வரப்போகும்போது அடுத்த நாட்டில் உள்ள ரகசியத்தை தெரிந்து அதனுடைய நிலையை செய்வது இன்னைக்கு விஞ்ஞான அறிவு கொண்டு சில நிலைகளை செய்யறாங்க. இதே போல அடுத்த நாட்டுக்குள் செல்வது அது வேறு. நமது நாட்டுக்குள்ளுக்கே உண்மையின் உணர்வை அறிவிக்கிறதும் எதிரிகளின் உணர்வுகளை அது எப்படி அறிவது என்ற நிலையும் கொண்டு வருவாங்க. இப்ப இதன் வழிப்படி நம்ம வீட்டில் எந்த மதத்தின் அடிப்படையில் எனத்தின் அடிப்படையில் சாமுண்டீஸ்வரர் தான் எங்க குலதெய்வம் என்று ஒரு அரசனை வைப்பாங்க. காளிதான் எங்களுக்கு குலதெய்வம் என்று இப்படி
அபிராமி பட்டர் இருக்கும்போது அபிராமி தான் நம்மளுக்கு அந்த குலதெய்வம் என்று சில இதைகளை சொல்வார்கள். அபிராமி பட்டர் வேறு. ஆனால் அவர் இதே பக்தியின் நிலையில் வரப்படும் போது அவருக்கு உண்மையின் நிலையில் உணரும் போதுதான் இதை மறுக்கிறார். அப்பதான் சரபூஜி என்ன செய்யறான்னு அபிராமி கோயிலுக்கு வந்த உடனே இன்னைக்கு இருந்த பௌர்ணமி அமாவாசை, இன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்ற, நீ எப்படி பௌர்ணமின்னு சொல்றேன்னு அப்படின்னு கேட்கிறார். ஆனால் அவர் அபிராமி பற்ற விளக்கம் சொல்லுகின்றான். இப்ப நீ அங்கிருந்து வரப்போகும்போது எது என்று நீ கேட்கின்றாய், அப்போ எதன் உண்மையின் உணர்வின் தன்மையை உன் உடலுக்கு நுகர்ந்த பின் அந்த உண்மையும் உனக்குள் நீ தெரிந்து கொள்ளுகின்றாய். இப்ப இருளென்று நிலைகள் தெரிந்து கொள்ளுகின்றாய். இருளை நீக்கி விளக்கி போட்டு பார்க்க வேண்டும் என்று உணர்வை ஊற்றுகின்றாய். ஆக இது என்றுமே இந்த மனிதனுக்கு திதி போன்ற நிலைகள் இல்லை. இந்த ஆறாவது அறிவு கொண்டு நாம் தெளிந்திடும் மனம் நாம் நுகரும் உணர்வுகளை நம் உடலுக்குள் உண்மையின் இயக்கத்தை உணர்த்துகின்றது என்று சொல்லுகின்றது. அதைத்தான் இப்ப என்ன செய்தாங்க, திதி மாற்றி சொல்றதுனால அவனுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, அந்த சரபோஜி இந்த உண்மையை சொல்றதுக்காக நெருப்பை விட்டு உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த அபிராமி தான் எனக்கு சொன்னது என்ற நிலையில் சொல்லி இவங்க கட்டில அந்த நெருப்பு யாகத்தை போட்டு அதுல போட்டு சொன்ன உடனே அப்போ உனக்கு அந்த அபிராமி தான் சொன்னான்னு சொல்ல இது உனக்கு தெளிவாக்குமா அப்படின்னு இறக்கணும்ட்டு இப்படி புதிய விதமான நிலைகள்ல அவரை காட்டுறாங்க. இப்ப எனக்குள் ஒரு தவறு என்ற நிலைகள், ஒரு இருள் என்ற நிலைகள் என்றோம். இருளை நீக்கதான் ஆறாவது அறிவு கார்த்திகேயன். இந்த ஆறாவது அறிவை வைத்து தீமையை நீக்க தெரிந்து கொண்டவன் என்ற நிலை வரும். சாஸ்திரப்படி இன்னைக்கு அமாவாசை என்று நாம் சொன்னால் அதே சமயத்தில் விளக்க வைத்து நாம் தெரிந்து கொள்றோம் அல்லவா என்று அந்த உண்மையை விளக்குகின்றான். மற்ற உயிரினங்களுக்கு தெரியாது. ஆனால் மனிதன் இருளென்று தெரிந்த பின் அவன் வெளிச்சத்தை வைத்து உருவாக்குறானா இல்லையா? ஆக நாம் எண்ணக்கூடிய உணவின் தன்மை அபிராமி. நாம் அந்த தனக்குள் பெற வேண்டிய எண்ணங்கள் இருக்கப்படும் போது, ராமி என்றால் எண்ணம், அந்த சக்தி பெண்பாலுக்கு அவர்கள் கொடுக்கிறாங்க. அந்த எண்ணத்தின் தெளிவாக கொண்டு வாழ்க்கையில் வரும் இருளையும் மற்றது நீ எப்படி நீ தெரிந்து கொள்கின்றாய் என்று விளக்கத்தை கொடுக்கிறாங்க. ஆனால் இந்த பக்தி மார்க்கத்தில் வேறு விதமான நிலைகளை திசை திருப்பி அபிராமி அந்தாதியை படித்தால் உனக்கு எல்லா சகல காரியங்களும் சித்தியாகும் என்று உணர்வை திசை திருப்பி விடுகின்றான். ஆனால் இந்த இயக்கம் உண்மையின் நிலையிலே பக்தி மார்க்கங்களை திசை திருப்ப தெரியுதே தவிர இந்த ஆறாவது அறிவு கார்த்திகேயா இப்படி இருள் இருக்கிறதுனா அதற்கு நாம் தெளித்து வழி தெரியும் கொண்டு போறோம். இப்ப கரண்ட் இல்லைன்னா நாம் என்ன செய்யறோம், கரண்டாவது ஓடிட்டு இருக்கோம், அங்க உற்பத்தியாக முடியல அப்படின்னு உடனே ஜெனரேட்டரை போட்டு இதை இணைத்துக் கொள்றோம். அதே மாதிரி மனிதன் அந்த இயக்கின் உண்மையின் உணர்வை எடுத்துக்கொள்ளும். இன்று விஞ்ஞான அறியப்படி ஒரு இருதயம் இயங்கவில்லை என்றால் மாற்று இருதயத்தை இயக்க செய்து அந்த உடல் உள்ள கூறுகளை பிரித்து சரி செய்கின்றான். மனிதன் செய்கிறான் இல்லை. அதனால்தான் தான் கவர்ந்து கொண்ட உணர்வின் எண்ணங்கள் எதுவோ அந்த சக்தியாக இயக்கும் என்பதுதான் அபிராமி என்ற நிலைகள்.